பேராசிரியர் திருமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திருமாறன் சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். அந்த உரையினுடைய முக்கிய சாராம்சத்தை மக்களுக்கு விளக்குங்கள். நம்மளுக்கு பெரிய வெற்றி இது என்ன பாத்தீங்கன்னாக்கா, இப்போ சொல்லியிருக்க நீங்க சொன்னபடி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி நம்ம தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்றது. நம்ம சிந்தூர் மூலியமா நம்ம நாட்டு மக்களுக்கு இல்லாத உலக மக்களுக்கு சொன்னது என்னன்னாக்கா, தீவிரவாதத்தை இனி நாங்கள் ஒருபொழுதும் கண்டு அஞ்ச மாட்டோம், கண்டிப்பாக அடிப்போம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னொரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் ஒரு பிரைஸ் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ம்ட் போர்சஸ் அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு தைரியமாக, பிரிசைஸாக நம்மளுக்கு கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஒரு விக்டரி தேடி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம நினைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த தீவிரவாதம் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைச்சோம். அதை நம்ம இன்னைக்கு அழித்திருக்கிறோம். ஸோ அதற்கு நம்மளுடைய ஆர்ம் போர்சஸ் 3மே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேருக்குமே சிறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த செய்தியானது பாகிஸ்தான் நிச்சயமாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே பொய் பிரச்சாரம் செய்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. ஆதாம்பூர் என்ற விமான தளத்தை நாங்கள் தாக்கிவிட்டோம், அழித்து விட்டோம் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். பிரதமர் மோடி அங்கேயே சென்று விமானப்படை வீரர்களுக்கு ஒரு எழுச்சி உரையை அளித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. அவங்களுக்கு முதலிருந்தே பாத்தீங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் என்னெல்லாம் நம்ம தவறுதலாக இதுக்குன்னே ஒரு செல் அமைத்து, இதுக்குன்னே ஒரு வீரர்களை அமைத்து பொய் பிரச்சாரங்களை அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. அது நம்ம ஒரு முறையும் அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் டாஸ்க் என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம இவர்களை சந்திப்பது ஒண்ணு, இன்னொரு பக்கம் இத மாதிரி ஒரு பொய் செய்தியை நம்ம உடர்த்தி எறிகிறதுக்கு நிறைய சைபர் வார்ஃபேர் நம்ம போட வேண்டியதா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு விமானியை நாங்க பிடித்து விட்டோம், நம்ம அதன் போற அடித்து விட்டோம், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து இதெல்லாம் இல்லை, ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு நம்மளுடைய மினிஸ்ட்ரி வெப்சைட்லயும் போட்டுட்டே இருக்கோம். அதுவும் இன்றைக்கு அங்க போய் அதே இடத்துல நின்று நம்ம வீரர்களிடம் பேசியது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கும் நம்ம அறிவித்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஆர்ம் போர்சஸ் டிஜிஎம்ஓ எல்லாம் சொன்னபடி பெரிய சேதாரம் நமக்கு இல்லை என்பதை இது காட்டுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இனி பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நிம்மதி பெருமூச்சு விட முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, அந்த அளவிற்கு நம் முப்படை, அதாவது தரைப்படையாகட்டும், வான்படையாகட்டும், கப்பல் படையாகட்டும் 3 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஆற்றிய உரையில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்ததை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.